அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. எல்லா அனைத்து விதமான குருமார்களுக்கும் ஆதி குருவாகிய சிவனுக்கும் ஆதியோகி சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு பயிற்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு அப்படின்றது நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா குரு பகவான் எடுத்துக்கணும்னா அவர் நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க. படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க. வேலை வேணுமா பணங்காசன் தனக்காரகன் பேர் பணங்காசன்னா குரு பார்வை வேணுமாங்க. குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகள் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும். அவர் இந்த வருஷம் திருக்கணிதப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாரு, அதாவது குடும்பம், தொழில், பணங்காசு, உடல்நிலை, இதில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம். இது ஒரு ஜென்ரலான பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் மட்டும் இல்லை, அவங்கவுங்களோட தசாபுத்தி படி இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரும் பயப்படுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை. நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கப்போ அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, விடாமுயற்சி இதெல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் என்றைக்கும் நம்மளை நல்ல வகையில் நிலைநிறுத்தும். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போதுன்னு பார்க்க போகிறோம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த மேஷராசி காலபுருஷத்தில் முதல் வீடு செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி. இதில் இருக்கக்கூடியது அஸ்வதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம். இவங்க எல்லாருக்கும் அஸ்வதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் இவங்க எல்லாருக்கும் இந்த குரு இது வரைக்கும் 2வது வீட்டில் இருந்தார். இந்த மே மாதம் 14ஆம் தேதி அவர் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுக்கு போகிறார். 3வது வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை, அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு விட போகிறது. உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு அவருடைய பார்வை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கும். ஸோ உங்கள் ராசியை பொறுத்தவரை 3வது வீட்டிலேருந்து உங்களுக்கு 7, 9, 11 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ இந்த குரு பார்வை எந்த விதமான பலன்களை நம்ம கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுனா இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மேஷராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஆக்சுவலாக உங்கள் ராசிக்கு 7வது வீடு அப்படின்றது உங்களோட பார்ட்னர். நீங்கள் பல மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் இல்லை வெளிநாடு பயணங்கள் இதில் பலவிதமான முன்னேற்றங்கள். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், குரு பகவான் அதிசாரமாக நம்ம அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடகராசிக்கு போயிட்டு வரார். அதிச்சாரமாக போயிட்டு திரும்ப வக்கரமாகி நீங்கள் சேர்றார். ஸோ கடைசி இந்த வருஷம் கடைசியில் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு சில ஹிக்கப்ஸ் இருக்கலாம். ஏன்னா குரு பகவானுடைய மாற்றங்கள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு செலவினங்களை கொடுக்கலாம், சுப செலவினங்களை கொடுக்கலாம், ஒரு சில சின்ன சின்ன தடைகளை கொடுக்கலாம். அது எப்பொழுதுன்னா 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். ஸோ இந்த ஒரு 2 மாதங்கள் மட்டும் நீங்கள் எதுலையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி எப்படி இருக்குது இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார், இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வர்றதுனால இதை நம்ம சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவாக நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு இப்போ ராகு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 11ல் இருப்பார் இல்லையா, மேஷ ராசிக்கு 11க்கு போகிறார் 12லேருந்து. ஸோ அந்த ராகு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், மன விருப்பங்கள்,
மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் இதெல்லாம் குரு பார்வையினால தீரும். உங்களுடைய 9வது வீட்டை பார்க்கறதுனால பல பேருக்கு வந்து உங்களுடைய தொழில் வியாபார விஸ்தரிப்புகள் நீங்கள் அதை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. பல பேருக்கு வந்து புதிய தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கோ தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கோ உங்களுடைய புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிறதுக்கோ தூர தேசங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கோ இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்ட்னர்ஸ் அது மாதிரிலாம் தேடிட்டு இருந்தீங்களா, பார்ட்னர்ஸ் வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வேலை பார்க்குறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா பதவி உயர்வு இடமாற்றங்கள் அதெல்லாமும் கிடைக்கும். பிரைவேட்ல வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு குழப்ப நிலை வந்து தான் கடைசியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 3வது இடத்துல குரு பகவான் போகும்பொழுது அது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, முயற்சிகளுக்குள்ள ஸ்தானம். நீங்கள் அதனால வந்து உங்கள் முயற்சியை வந்து கடுமையாக நீங்கள் இம்ப்ளை பண்ணணும். நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். ஆனால் மனசு வந்து அடிக்கடி வந்து கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். 3வது வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குழப்பங்களையும் ஒரு சின்ன தயக்கங்களையும் கொடுக்கும். அதை மீறி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். பல பேருக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள், மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கு உண்டான காலங்கள் இருக்கு. அதனால திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். பல பேருக்கு வந்து திருமணம் ஆகி வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு மூலம் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே வந்து பிரச்சனை ஆகி நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பிரிஞ்சுட்டீங்க, டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா வேற கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு குரு பகவான் தான் காரணமாக இருக்காரு. இதில் குரு பகவான் 3வது வீட்டிலேருந்து என்னென்ன செய்வார் அப்படின்றதுனா உங்களுடைய சகோதரர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். பணங்காசு விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் வரலாம். உங்களுக்கு வந்து ஜெரிமான கோளாறுகள் ஏற்படலாம், சாப்பிட்ட ஜெரிமான கோளாறுகள் ஏற்படலாம், முதுகு வலி இதெல்லாமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இது மாதிரி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கூட பாசிட்டிவாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்கு. அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் போய் வணங்குறது, குரு சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்றது, நம்ம வந்து நமக்கு எல்லாருமே நம்ம லைஃப்ல நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அதெல்லாத்தையும் நம்ம மதிக்கிறது, மற்றவங்களை மதிக்கும் போது தான் மற்றவங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து நமக்கு அதுலேருந்து கற்றுக்க முடியும். அவங்களுக்கு இன்னொருத்தனை கற்றுக்குவாங்க, அவங்க இன்னொருத்தர்களை கற்றுக்குவாங்க. இப்படி வந்து நமக்கு பிரபஞ்சத்திலேருந்து எல்லா விதமான ஐடியாவும் கிடைக்கிறது. அந்த பிரபஞ்சத்துக்கு ஐடியா அதிபதியாக இருக்கிறதுனால கடவுள்கிட்டேருந்து வருது, பிரகிருதி அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் அவர் ஆதி யோகியாரா சிவபெருமான். அதனால வந்து நீங்கள் பொதுவாக வந்து இந்த குருமார்களை வணங்குறது, வியாழக்கிழமை குருதட்சிணாமூர்த்தியை வணங்குறது, மஞ்சள் நிற ஆடைகளை நீங்கள் அணியிறது, இல்லை ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து சிவப்பு, அதனால் மஞ்சள் அப்படி சேர்க்கும்போது லைட்டாக ஆரஞ்சு கலர் வரும். அந்த ஆரஞ்சு கலரில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி நெத்தியில் வந்து சந்தனம் வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு கொடுக்கும். பல பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள், திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் இருந்தாலும் ஒர்க்கு லோடு கூடும், உங்களுக்கு வந்து வேலை பளு வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் இருக்கு. மேஷராசி அன்பர்கள் நீங்கள் அவசரப்படுவீங்க. உங்களுடைய குணங்கள், உங்கள் தலையில் ஏதாச்சும் காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசியை பொறுத்தவரை காலப்படுதல் முதல் வீடு மட்டும் இல்லை, இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால பல சந்தர்ப்பங்களில் வந்து நீங்கள் வந்து எல்லா காரியங்களும் அவசரப்படுவீங்க. அந்த அவசரப்படாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காதல் திருமணத்துக்கான சான்சஸ்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பொதுவாக பல பேருக்கு வந்து வீடு வாகனங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து இந்த 10ஆம் மாதத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் அது சம்பந்தமான முடிவுகள் எடுத்துக்கோங்க. 10ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் மாதம் டிசம்பர் வரைக்கும் வந்து 10லேருந்து 12 அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும்
வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிக மிக நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தசாபுதிகளை பாருங்கள், உங்களோட ஜாதகத்தை எடுத்துங்க, உங்களுடைய இந்த குரு பயிற்சி ஆகிறது இது எப்படி இருக்கும் அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸ் உங்களுடைய ஜோதிடர்கள், குடும்ப ஜோதிடர்கள் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி யாரும் இல்லைன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இங்கே கீழே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும் இல்லை, உங்கள் ஜாதக ரீதியாக ஜென்ரலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், எப்போ எந்தெந்த முயற்சிகள் பண்ண நடக்கும் அப்படின்றது. பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எந்த டயத்தில் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும், உங்களோட தசாபதியும் அதில் உதவுறதா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நீங்கள் முன்னேற முடியும். கடவுள் வணங்குறது நீங்கள் வந்து அது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட். கடவுளை வணங்குறது உங்களோட முழு முயற்சிகளை நீங்கள் அப்ளை பண்ணுறது, கடின உழைப்பை அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறது. இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணிங்கன்னா இதை வந்து தொடர்ந்து பண்ணணும். இன்னைக்கு மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன், நாளைக்கு நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு முயற்சி பண்ணேன், நாளைக்கு முயற்சி குறைஞ்சிடக்கூடாது. விடாமுயற்சின்னு பேர். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, அதீதமான உழைப்பை நம்ம செலுத்துறது, அது மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, கடவுள் வணக்கம் பண்ணுறது, இந்த நாளையும் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பிரபஞ்சம் நம்ம சைடில் வந்து வந்துடும். அது வந்து நமக்கு எல்லாம் பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த இதில் இருக்கு. இதில் வந்து கிருத்திகை அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீரிஷம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில தான் இது வரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார். ஜென்ம குருவா இருக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து குழப்பங்களும் உடல் அசதியும் காரியங்களை தள்ளி போடுறதும் நமக்கு நடந்தது. நமக்கு எல்லாம் யோசிச்ச காரியங்களும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. அதனால எப்போ என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு தேக்க நிலை அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் இருந்தது. உடல்நிலை கோளாறுகளும் இருந்தது, வயிறு சம்பந்தப்பட்ட ஜெரிமான பிரச்சனைகளும் இருந்தது, சளி தொந்தரவுகள் இருந்தது. இதெல்லாம் வந்து முன்னால இருந்தது. இப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை அவங்க நல்ல கற்பனை வளம் அதிகம் உள்ளவங்க, எல்லாம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக போடுவாங்க, நல்ல எல்லாத்துலேயும் சிரித்து கலகலப்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. செலவினங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சுயநலவிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே ரொம்ப சுயநலவாதி மாதிரி தெரியும். அது மாதிரி தேவைக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க, மற்றபடி சுயநலவாதியாக தெரியும். இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதில் வந்து குரு வந்து இந்த ராசிக்கு 2வது வீட்டுக்கு போகிறாரு. 2வது வீடு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம், தனஸ்தானம் அப்படின்னு பேர். ஸோ பணங்காசு வகையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. 2வது வீடு அப்படின்ற தனஸ்தானம் மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு அதிபதியும் புதனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பலவிதமான குடுக்கல் வாங்கல்களில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வரவேண்டிய பணங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு குரு பயிற்சி மூலம். உங்களுக்கு வேறு தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாக இருக்காரு. அதனால தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் இல்லை வேலை சம்பந்தப்பட்ட வரவேண்டிய காசு எல்லாமே வந்து ரிஷபராசி அன்பர்கள் கிடைக்கும். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதும் இன்னொரு ஒரு நல்ல விஷயம். இது வரைக்கும் வந்து என்னன்னா இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை ஆனதுனால 5ஆம் மாதம் வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் இருந்தது. அதனால் நிலையிட வீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கள் ஒரு சில லாபங்கள் கிடைச்சிது. ஆனாலும் அதில் வரக்கூடிய பண வரவுகள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய பண வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான உறவுகள் ஏற்படும். உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு வெளியிடங்கள் வந்து மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 6வது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க,
நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த ராசியில் சேர்ந்த பல பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க, இல்லை சுய தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை என்டர்பிரைனராக இருப்பாங்க, இல்லை ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பல காரணங்களுக்காக நீங்கள் பேங்க்கில் கடன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் உடனே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எதிர்ப்புகளை வந்து நீங்கள் தாண்டி, உங்களோட தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்க போகிறது. ஏன்னா அந்த 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம், உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்தானமாக இருக்குது. அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால அதில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கப்படுது. உடல்நிலையிலையும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உடல்நிலை ஏற்படப்படுது. உடல்நிலை கோளாறுகள்லாம் நீங்கள் உற்சாகமான உடல்நிலை, உற்சாகமான மனோநிலை, இதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுக்க போகிறார். அதுக்கடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 8வது வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே உத்தியோகத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்ஸ், இல்லை உங்கள் மேலே ஏதாச்சும் ஒழுங்கு நடவடிக்கைகள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடும். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ்லாம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒரு தொழில் சார்ந்ததில் பார்க்கறதுனாலையும் வேலையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு வேற வேலைக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க, வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுற அந்த கால கண்டிஷன் கூட இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்குனால சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 5 மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைகள்லாம் கிடைச்சிடும். ஸோ இது மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் உங்கள் தசாபதி படி உங்களுக்கு இப்போ திருமண காலம்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா இதில் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படாது. அப்போ வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் அந்த திருமணம் காலங்களில் அதை வந்து இது பண்ணிக்கணும். மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே முன்னே இருந்த வேறுபாடுகள்லாம் நிறைய அதெல்லாம் சரியாக போய் இப்போ நல்லபடியாக எல்லாரும் இணக்கமாக பரஸ்பரம் ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேர் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகளை பிரிஞ்சிருந்து அப்படி திரும்ப ஒன்று செய்கிறதுக்கான காலம் இருக்குது. இல்லாட்டினா பிரிவினைகள் ஆல்ரெடி ஏற்பட்டதுன்னா புதுசாக கல்யாணம் நீங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. பல பேர் வந்து உங்களுடைய ஊருக்கு, சொந்த ஊருக்கு திரும்புறது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் வரப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சினால ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. மாணவ செல்வங்களை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வகையில் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே நடந்துருக்கும். இப்போ வந்து படிப்பு வகையில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். ராசி சேர்ந்தவங்களுக்கு வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவாக வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் தரப்படுது. இது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள். பொதுவாக இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு, ரிஷபராசிக்கு, அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனாவது வீட்டுக்கு போகிறது, அதனால என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலான ஒரு பார்வை தான். மற்றபடி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். பொதுவாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, உங்களை உழைப்பை முழுமையாக ஃபுல்லாக உங்களோட உழைப்பை வந்து செலுத்துறது, இதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான முழு முதல் பாதையாகும். இது மாதிரி இறை வணக்கம், கடவுள் மாரல் சப்போர்ட், வெளியில் பிரபஞ்சத்திலேருந்து ஒரு சக்தியை ரொம்ப சப்போர்ட்டாக கூப்பிட்டுக்கிறது, அதான் கடவுள் பக்தி அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி கடவுள் பக்தியோட தன்னம்பிக்கை, தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை முழுமையாக செலுத்துறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். சுற்றி உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, வெற்றி தான். அதனால் அவங்க ஜாதகத்தையும் பார்த்துங்க ஒரு கிளான்ஸ், அதையே ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முயற்சியும் இதெல்லாம் டூல்ஸ், இதெல்லாம் வந்து சைடில் தான் வரும். அதையெல்லாம் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தான். வெற்றி உங்கள் பக்கம்தான். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசி அல்லது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு
அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இதுல இருக்கு. இதுல வந்து மிருகசீரிஷன்றது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரைன்றது ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசம்ன்றது குருவோட நட்சத்திரம். ஸோ இந்த மிதுன ராசி இது அவங்களுக்கு தான் ஜென்ம குருவா இப்போ இந்த குரு பயிற்சினால வர்றாரு. இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார் குரு பகவான். 12ஆம் இடத்துல இருந்து பல பேருக்கு இடநில பிரச்சனைகள் அதிலெல்லாம் தீர்த்து கொடுத்துருந்தார். ஆனா மிதுன ராசி அவர்களுக்கு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கும். உடல் சோர்வு, தூக்கமின்மை, வேலை வந்து அதிகமான வேலைப்பளு, இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்திருக்கும். இந்த மிதுன ராசின்றது ஆக்சுவலாக அது காலபுருஷத்தில் 3ஆவது ராசின்றது மட்டும் உபய ராசி. இது வந்து ஒரு காட்டு ராசி. அதனால இது உங்களுடைய மனசு எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் உள்ளதா இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க, அவசரப்படுவாங்க, பரபரப்பா நடப்பாங்க, எல்லாம் ஆனால் பயங்கர கால்குலேட்டிவா இருப்பாங்க. எல்லாரையும் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஆனா பணங்காசு மட்டும் உங்க கையில தங்காது. அதனால பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா கையில காசு இல்லாம திண்டாடுவாங்க. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த எடுத்துக்கலாம். ஆனால் வரவும் செலவும் சரியா பண்ணுவாங்க. அதனால பொதுவாக வந்து இவங்க பணத்தை மட்டும் இவங்க மெயின்டைன் பண்ணாமல் இன்னொருத்தவங்களோட மெயின்டைன் பண்ணால் நல்லது. மற்றபடி இயற்கையிலேயே வந்து குடும்பத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க, குடும்பத்துக்காக காதலை கூட தியாகம் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த மிதுனராசி நண்பர்கள். அதனால வந்து மிதுனராசின்றது பொதுவாக வந்து ஒரு நல்ல குணாம்சம் உள்ள ஒரு ராசி தான். ஆனால் உங்களுக்கு பொதுவாக கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. நிறைய பிபி, சுகர் இதெல்லாமும் உங்களுக்கு வருது. பொதுவாக பிபி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி வியாதிகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இவங்களுக்கு இந்த ஜென்ம குருவா வர்றதுனால அந்த குரு பகவானுடைய இது, ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லுவாங்க. குரு வந்து 7வது வீட்டுக்கு அதிபதி, 10வது வீட்டுக்கு அதிபதி. அதே மாதிரி மீன ராசி எடுத்தோம்னா 7வது வீட்டுக்கு 10வது வீட்டுக்கு அதிபதி. தனுசு ராசி 7, 10வது வீட்டுக்கு அதிபதி வந்து புதன் பகவான் தான். குருவுக்கு வந்து புதனும் குருவும் ஒரு உரையில 2 மால் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து குரு பாதகாதிபதி அப்படின்ற அவர் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால நிறையா வந்து உங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த ஏற்கனவே இருந்திருக்கும். பணங்காசு விஷயங்களில் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இனிமேல் தீர போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து தொழில் வேலைகள் வந்து பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கலாம். இடமாற்றம் நிச்சயம் நடக்கும். நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் மாற்றங்கள் வந்து ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கு. இடமாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர்வுகள் அதெல்லாமும் கிடைக்கும். பல பேர் வேற கம்பெனி, புது கம்பெனி மாறுறது, இப்போ நிறைய பேருக்கு இந்த கம்பெனிலேருந்து விலகுவாங்க இல்லையா, நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக பாதிப்புக்குள்ளாததுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கு. இந்த ராசிக்கு வந்து ஆக்சுவலாக 9வது வீடு, 7வது வீடு, 8, 9வது வீட்டுக்கு வந்து உங்க ராசிக்கு 9வது வீடு குரு பார்வை இருக்கிறதுனால புது தொடர்புகள், அது மூலமா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தூரதேச இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து சான்சஸ் மிக மிக அதிகம். பல பேருக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். குழந்தை வந்து இது வரைக்கும் நீங்கள் இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த ராசிக்கு வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், புதுசாக தொழிலை விஸ்தரிக்கிறதுக்கு, தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸினுடைய ஆறுதலும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பிரச்சனைக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவுல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பல பேருக்கு வந்து குடும்பம் பிரிஞ்சிருந்தா கூட இப்போ வந்து காம்ப்ரமைஸ் பேசுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பேசி திரும்ப சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே பிரிவினைகள் ஏற்பட்டதுன்னா புது கல்யாணம் நடக்கிறதுக்கும், ஏற்கனவே இப்போ வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணால் கல்யாணத்துக்கு வரன் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த ராசி மண்டல படிக்கிறவங்க
இப்போ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை வெளிநாட்டு வந்து வேலையோட படிப்புக்கு உதவுறதுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு வந்து இப்போ படிப்பு மேல் படிப்புகள் கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் இப்போ சொன்ன அந்த எல்லா விஷயங்களையும் உங்களுடைய ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கும்பொழுது தான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து மீன ராசியில் இருக்காரு, மீன ராசி அப்படின்றத வச்சு உங்களுக்கு மற்ற கிரகங்கள் அப்படி இப்படி அப்படின்னு வச்சு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கு. இப்போ குரு வந்து அவருக்கு நல்லது செய்யக்கூடிய லெவலில் இருக்காரா, என்ன தசாபுத்தி நடக்கிறது இப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால உங்கள் குடும்ப ஜோதிடத்தையோ உங்கள் பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தையோ கொஞ்சம் உண்மை கொடுத்து பாருங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா என்னை கீழே உள்ள நண்பரில் தொடர்பு கொள்ளுங்க. அதனால இந்த மாதிரி தொடர்பு கொண்டு உங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஆனால் பொதுவாக முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, உங்களுடைய தன்னம்பிக்கை, இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். இப்போ இந்த ஜாதகம் ஜோதிடதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டூல்ஸ், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய முயற்சி, உழைப்பு, இதெல்லாம் இதை பற்றி கூட நம்ம திருக்குறளில் கூட சொல்லுது, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தெய்வ நம்பிக்கையும் வேணும். தெய்வ நம்பிக்கைன்றது பிரபஞ்ச சக்தி நமக்கு அப்பதான் உதவும். ஸோ தெய்வ நம்பிக்கை வேணும், உங்களுடைய தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேணும், பர்சிவரன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உழைப்பு, அதீதமான உழைப்பை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா இதான் கீ பாயிண்ட்ஸ், உங்களோட முன்னேற்றத்துக்கு வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சுட்டு இதை ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி தான் வரும். வெற்றி வந்து உங்கள் காலடியில், நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்போ தான் அதிகமாக இருக்கும். அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், சுற்றி உள்ளவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் போய் ஒரு இடத்துல கேட்குறீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இதெல்லாம் இது பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வந்து பெருமாளுக்கு போய் வணங்குறது, பெருமாளுக்கு போய் ஒரு வாசனை மலர்கள், மல்லி, முள்ளன், அரும்பு இருக்கு இல்லையா, அந்த வாசனை மலர்களை பெருமாளுக்கு சாப்பிட்டு நீங்கள் வேண்டி வந்தீங்கன்னாலே எல்லா விஷயத்துலையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து ஒப்பந்தங்களுக்கு வந்து நமக்கு 7ஆம் இடம், 3ஆம் இடம் தான். ஆனால் 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப், அது மாதிரியான பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கணும்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஸோ பெரிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதான் தள்ளி போயிட்டே இருந்தது இனிமேல் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பெருமாள் கோயிலில் போய் புதன்கிழமை அன்னைக்கு வாசனை மலர்களை பெருமாளுக்கு சாத்தி வேறிட்டு வந்தீங்கன்னாலே இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். எல்லா வகையிலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். கடகராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இதெல்லாம் இருக்கு. இது பொதுவாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் தான் இந்த வீட்டுக்கு அதிபதின்றதுனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மனசு இது ஏதாச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதானும் ஒரு பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனோகாரன். இப்போ நம்ம புருஷத்தில் எடுத்தோம்னா சந்திரமா மனசோ ஜாதக, சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு வரும். அதாவது ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து மனோகாரகனாக இருக்கா அப்படின்னு சொல்லி வேதங்கள் இருக்கும். அப்போ மனசை வந்து பாதிக்கக்கூடியது. மனசு அப்படின்றது ஒரு அலை ரூபத்தில் இருக்கும். அது எப்பவுமே நேரடியாக இருக்காது. ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்று திங்க் பண்ணும். அது நல்லபடியாக நடக்கணுமேன்னு இருக்கும். அந்த சென்டிமெண்ட்ஸையும் சேர்ந்து கலந்துக்கும். அதை பற்றி உடனே கவலைப்படும், இல்லை சந்தோஷப்படும். அந்த விஷயத்தை பற்றி நமக்கு வந்து கவலைப்படும், இல்லை சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை கோபம் வரும். இது மாதிரியான உணர்வுகளையும் சேர்ந்தே வந்து நம்ம கொடுக்கும். அதுதான் வந்து மிஷினுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து கலை, ஒரு விஷயத்தை பற்றி இன்பமாக நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பாட்டு, நல்ல கலை ரசனை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு நல்ல இதுவாக உற்சாகமாக இருந்தாங்கன்னா 10 நாளைக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும். காலம்பரை கூட உற்சாகமாக இருப்பாங்க, சாயந்தரம் கொஞ்சம் டவுனாக மனசு ஏதோ கவலைப்படுற மாதிரி இருக்கும்.
நல்ல விசேஷங்கள் ஃபங்க்ஷன்கள் நடந்துட்டு இருக்கும், கடைசியில் ஏதோ ஒன்று திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு கவலை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட இயல்பாக இருக்குது. பட் வந்து இந்த ராசியில் உள்ளவங்க வந்து நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னா கூட இந்த மனசை வந்து எப்பவுமே அவங்க பார்த்துக்கணும். அதனால அவங்க ஜென்ரலாக வந்து இந்த யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுறது நல்லது. இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் தானாதிபதி அப்படின்றது வந்து செவ்வாய். இவங்களுக்கு தொழில் தானாதிபதி செவ்வாய். தொழிலை பொறுத்தளவில் இவங்க வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசியில் உள்ளவங்க வந்து கலை சம்பந்தப்பட்ட கலை அரசியல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய். கலை அரசியல்லையும் நிறைய பேர் இந்த கடகராசியில் இருப்பாங்க. கலை சம்பந்தப்பட்ட சினிமா, மீடியா, அது மாதிரி வந்து அரசியல்வாதிகள், இது மாதிரி இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து குரு பகவான் எதில் இருக்காருன்னா இவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். இவங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற போயிட்டு இருந்தது. இப்போ அஷ்டம சனி பயிற்சினால அஷ்டம சனி முடிஞ்சு 9வது இடத்துல சனி பகவான் வந்திருக்கார், நல்ல இடத்துல வந்திருக்கார். சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நமக்கு பல விஷயங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா அவனே குரு பார்வை இருக்கான்னு பார்க்குறோம். கல்யாணம் ஆகணுமா அவனே குரு பார்வை இருக்கான்னு பார்க்குறோம். பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் அவனே குருவை பார்க்குறோம். ஸோ குரு வந்துட்டு எங்கே இருக்காரு மட்டும் இல்லை, அவருடைய பார்வையும் ரொம்ப விசேஷமானதாக சொல்கிறாங்க. அவருடைய பார்வையும் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதனால குரு பகவான் வந்து இவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் அது புதனுடைய வீடாக இருக்கு, விரயஸ்தானமாக இருக்கு, அயன சயன சுகஸ்தானமாக இருக்கு. அதனால பல பேருக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 12ஆம் இடத்துல வந்து வெளிநாட்டையும் குறிக்கிறதுனால பல பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. வேலை மாற்றங்களுக்கு, அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப ரேராக ஒரு சில பேர் ஜாதகத்தை பொறுத்தளவில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரியான விஷயங்களையும் வந்து இவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இடமாற்றம், உத்தியோக மாற்றம், அவங்க பதவியில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு. இந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நடக்கும். அதை வந்து பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு உயர்வு தரப்போகுது. இந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு நிச்சயமா உயர்வு தரப்போகுது. அதே மாதிரி வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது முதலீடுக்கும் காரணமாக இருக்கு. அதனால வியாபார சம்பந்தமான முதலீடுகளும் இவங்க இப்போ பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ 12ஆம் இடத்துல இருந்து அவர் எந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா இந்த ராசிக்கு, கடக ராசிக்கு 6வது வீட்டை பார்ப்பார். 6வது வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா இவங்களை வந்து வியாபார முன்னேற்றத்துக்காக கடனுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாரோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ அவர் கடனுக்கு சுப காரிய செலவினங்களையும் 12ஆம் இடம் குறிக்கும். ஏன்னா சுபர் இவர் முழு சுபர்ன்றதுனால சுப காரியங்கள், கல்யாணம், வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன்லாம் வந்து உடனே உங்களுக்கு கடன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இவங்களுக்கு இல்லாட்டாலும் குடும்பத்தில் யாரும் ஒருத்தருக்கான வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும். அது ஏற்கனவே வந்திருக்கும், இல்லை இப்போ வரதுக்கும் கண்டினியூஸாக இப்போ வரக்கூடிய காலங்கள் அதுவும் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். இல்லாட்டினா பேச்சுனால பிரச்சனைகள் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ வரக்கூடிய இந்த காலங்களில் வந்து குரு பகவானுடைய பயிற்சினால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். அப்படின்னாலும் செலவினங்களை வந்து அவங்க கட்டுப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கு. குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. நீங்க சுபகாரிய செலவினங்களுக்காக நீங்களாவே இடம் வாங்குறது, அதில் வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப காரியங்களுக்காக இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம், அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கனாலே போகிறோம். இல்லாட்டினா வந்து எப்படி இருந்தாலும் செலவில் கொண்டு போய் விட்டுரும். இன்னும் வேற காரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டியது. அதனால புதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி இடத்துங்கள நீங்கள் செலவு பண்ணலாம். இப்போ வந்து கடன் இல்லாட்டினாலும் இப்போ வந்து நீங்கள் கடன் ஏதாச்சும் இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லாட்டினா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும். ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிடும். உங்களுக்குள்ள எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். இதெல்லாம் பாசிட்டிவ் ஐட்டம்னாலும் நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபதிகளை பொறுத்து
கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இது மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அது சம்பந்தமான செலவினங்கள் வரும். வீட்டில் யாரும் ஒருத்தருக்கான உடல்நிலை சரியில்லை, கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இது மாதிரி எல்லாம் வரும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செலவினங்கள் பண்ண வேண்டியதாக வரும். இது மாதிரி இதெல்லாம் எப்படி இருந்தாலும் குருபவன் உங்களுக்கு பல விதங்களில் நன்மை பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷ கடைசியில் 10ஆம் மாதத்துக்கு மேலே 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஜென்மத்துக்கு வர்றார். அந்த ஜென்மம் உங்கள் ராசியில தான் குருபவன் உச்சமடைகிறார் ராசினால உங்களுக்கு பெரிய லெவலில் கெடுதல் பண்ண மாட்டார். அப்படின்னாலும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தரக்கிறதுக்கு காரணமாக இருக்கார். செலவினங்களை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தசாபுதிகள் நடக்கிறதுன்றதையும் பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட செலவினங்களை ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. பொதுவாக இப்போ பார்த்தா நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டயங்களில் ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் சும்மா ஒரு பார்வைக்கு அதையும் பார்த்துட்டு உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு இதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம இது மாதிரி போகும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு உதவியாக பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை, ஏன்னா வெளிலேருந்து ஒரு மாரல் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை அதை வச்சுக்கணும். கடவுள் வணக்கங்கள் அதை வச்சுக்கணும். அது மாதிரி தன்னம்பிக்கை நமக்கு வச்சுக்கணும். நல்ல முயற்சி வச்சுக்கணும். அப்போ உழைப்பு அதையும் அதீதமாக போகணும். நம்ம எஃபர்ட்ஸ் நிறைய போட பிரபஞ்சம் நமக்கு உதவி, நம்ம சுற்றி வர சூழ்நிலை எல்லாமே நமக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ வாழ்க்கையில் எப்படியும் வெற்றி தான். அதனால் இதெல்லாமும் பண்ணிக்கங்க. பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் கிரிவலம் போகிறது, பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு ஏதாச்சும் பாலாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசின்றது காலபுருஷத்துல 5வது வீடா இருக்கு. சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இதுல இருக்கு. இதுல மகம்ன்றது கேதுவோட நட்சத்திரம், பூரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த நவகிரகங்களுக்கு தலைவர்னு சொல்லக்கூடியவர், ஜோதி வடிவானவர். அதனால பொதுவாக இவங்களுக்கு யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. தான் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்யணும்னு விரும்புவாங்க. தான் சொல்றபடி கேட்கிறவங்க தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் அவசரப்படுறவங்களா இருப்பாங்க. இவங்க மட்டும் நிதானமா பண்ணாங்கன்னா இவங்க மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை. இவங்களுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தன்மை இருக்கும். எல்லார்ட்டையும் பேசி வேலை வாங்கக்கூடிய அந்த திறமைகள் இவங்கள்ட்ட இருக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி போலீஸ், காவல்துறை, இராணுவம் அதில் இருக்கக்கூடியவங்க, பல விதமான அரசியல்வாதிகள் இதெல்லாம் இந்த சிம்ம ராசியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு கை வந்த கலை. அது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் இதெல்லாம் இவங்களுடைய அடிப்படையான குணங்களாக இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருந்தார் இது வரைக்கும். இப்போ குரு பயிற்சி மூலமா லாபஸ்தானத்துக்கு வர போறார். குரு பகவானோட பயிற்சி 14ஆம் தேதி மே மாதம் 2025 நடக்கிறது. அது மூலமா இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார். லாபஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கார். அந்த 5வது வீட்டையும் பார்க்கிறார். 5வது வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது மாதிரி அரசியல், கலை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமும் அதான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை அப்படிங்கிறது இவங்க ராசிக்கு 7வது வீட்டுக்கும் வருது. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டுக்கும் வருது. அதனால பொதுவாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு பல விதத்திலையும் முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக வேலையை பொறுத்தளவுல உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதான் ஒரு தொழில் ஸ்தானாதிபதி. அவர் உச்சமா இருந்தாலும் வக்ரமா இருக்கார். இப்ப இந்த குரு பயிற்சி அடையிற கண்டிஷன்ல அவர் வக்ர நிவர்த்தியும் அடையிறார். ஆனா அவர் சுக்கிரன் இருக்கிறது சிம்ம ராசிக்கு 8வது வீட்டுல இருக்கார். 8வது வீடுன்றது மறைமுக லாபங்களை குறிக்கும்.
நமக்கு அது மாதிரி ஒரு சில தடைகளையும் பிரச்சனைகளையும் குறிக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதை குறிக்கும். ஸோ அந்த வீட்டு தொழில் தங்காது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்கனவே இடம் மாறணும், உத்தியோகம் மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த உத்தியோக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு, இவங்க மன விருப்பப்படி உத்தியோக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பல பேருக்கு வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் கல்யாணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. ஒரு சில பேருக்கு நீங்க வந்து காதலிக்க கூடிய நபரை வந்து அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு திருமண காலம் உங்களுக்கு கைகூடி வரும். குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண காலங்கள் வந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கைகூடி வரும். நிறைய பேருக்கு பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் ரீதியான லாபங்கள் உண்டு. பிஸ்னஸ் வந்து புது புது ஐடியாஸ் நீங்கள் புது ஐடியாஸ் நீங்கள் புகுத்தி அதில் லாபம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். குரு பார்வை வந்து இவங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துக்கு வர்றதுனால முயற்சி காட்டிலும் இப்போ முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற தைரியம் வந்துடும். பல விதத்தில் வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதனால பொதுவாக இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் மாற்றங்கள், உத்தியோகத்தில் வந்து வேலை தேடிட்டு இருந்தது கிடைக்கிறது, அதுவும் மன விருப்பப்படி கிடைக்கிறது. அந்த மாதிரி அரசியல்வாதிகள், கலைஞர்கள் இவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறது. கலைஞர்கள்லாம் மீடியாவில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரி அனைத்து பேருக்கும் வந்து இந்த நான் சொல்றது பொருந்தும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரப்படுது. ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் அந்த தசாபதிகள் நடக்கணும். இந்த தசாபதி எது நடக்கிறதோ அதுக்கும் குருவுக்கும் எப்படி சம்பந்தப்படுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் நல்லது செய்வார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி காலகட்டங்களில் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மற்றபடி உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு, இதோட கடவுள் அருள் இதெல்லாம் சேர்ந்துன்னா வெற்றி வந்து நிச்சயமா அவங்க பக்கம் தான். அப்போ வந்து முதல்ல வந்து நீங்க சிம்மராசிக்காரங்க பிரதோஷம் இல்லாட்டினா ஒவ்வொரு திங்கக்கிழமை இது சிவபெருமானை போய் வணங்குங்க. சிவபெருமானை வணங்குறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. சிவபெருமானை போய் நீங்க பிரதோஷத்துக்கோ இல்லை ஒவ்வொரு திங்கக்கிழமையோ சோமவாரம் திங்கக்கிழமையோ சிவபெருமானுக்கு போய் வணங்க. பிரதோஷ காலத்தில் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க. போய் சிவபெருமானை வணங்குங்க. இது வந்து எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. முழு முயற்சிகளை நீங்க எஃபோர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். முழு முயற்சியை வந்து நம்ம அதில் போடணும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய திறமை யாரும் அழிக்கவே முடியாது. உங்களுடைய திறமையோ, உங்களுக்கு உண்டான குணங்களையோ, உங்களுக்கு உண்டான சான்சஸையோ இன்னொருத்தரால கைப்பற்றவே முடியாது. இதை முதல்ல வச்சுங்க. அப்போ வந்து நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்தப்போ உழைப்பு வந்து அதிகமாக நம்ம போட முடியும். இப்போ ஃபுல் எஃபோர்ட்ஸில் வந்து நம்ம உழைப்பையும் நம்ம போட்டோம்னா வெற்றி. மற்றதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கிரகங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும். கொஞ்சம் டைம் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண ஆகணும். அதுக்காக மனசு வந்துடக்கூடாது. அதுக்கு தான் தன்னம்பிக்கைன்ற அந்த விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு மற்ற எல்லாமே உதவி பண்ணித்தான் ஆகணும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது மாதிரி முழுமையான எஃபோர்ட்ஸ் நீங்கள் போட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் தான். நான் சொன்ன மாதிரி சுவாமியை வணங்கிக்கோ. எல்லாரும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களையும், அதாவது வேலை சம்பந்தமாகவும் சரி, குழந்தை புத்திர பாக்கியத்துக்கு நல்லது செய்யும். உங்களுடைய குழந்தைங்களால உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இது மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நடக்கும். இது மாதிரி பல விஷயங்களை தர்றதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. கண்டகச்சனி வேற, உடல்நிலை கோளாறுகள் வேற, இது மாதிரி பல விஷயங்களை கஷ்டப்பட்டீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தர்றதுக்காக வருது. ஆனால் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு பல விதத்துலையும் நன்மை கிடைக்கணும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் முழுமையாக எல்லாத்தையும் அடைஞ்சு வெற்றி அடையணும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பெல்லாம் கொண்ட கன்னியாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னியாராசி என்பது காலபுருஷத்தில் 6வது வீடா இருக்கு. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், இதெல்லாம் வந்து இதில் இருக்கு.
இந்த கன்னியா ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான். இதுல இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அந்த ஹஸ்தம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம், சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்தளவுல இந்த ராசியில கேது இருக்கு. இப்போ ராகுகேது பயிற்சி மூலமா கேது வந்து பயிற்சி ஆகிடும். ஸோ பொதுவாக வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து மிக மிக அதிகமான பேருக்கு மாற்றங்கள் நடக்கும். அவங்க இருக்கிற லைன், அதாவது அவங்க இருக்கிற பாதையிலேருந்து வேற பாதைக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். அதாவது இப்போ இன்கேஸ் வந்து அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து வேற பாதைக்கு போகிறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரி வேற பாதைக்கு போகிறது இல்லை, அதில் இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஐடிக்கு வர்றது, அவங்களுடைய டோட்டல் பாதையை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காரணம் என்ன, உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்கு வர்றாரு. பல பேர் வந்து வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழில் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னொரு ஒரு தொழிலை இன்னொரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கு. இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அதிபதியாகி அவர் வந்து 10வது வீட்டாக இருக்கிறார். பாதகாதிபதி அப்படின்னா கூட இவருடைய பார்வை வந்து 4வது வீட்டுக்கு கிடைக்கிறது, உங்கள் ராசியிலேருந்து 6வது வீட்டுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது வீட்டையும் பார்க்குறாரு. 2வது வீடுன்றது தனஸ்தானம், தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கப்படும். உடல்நிலையை பொறுத்தவரை 6வது வீட்டை பார்க்கறதுனால உடல்நிலை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படப்படுது. ஏற்கனவே உடல்நல கோளாறுகள், பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணீங்க. பொதுவாக கன்னியா ராசி அன்பர்கள் வந்து நல்ல புத்திசாலிகள், எதையும் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. கணிதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தூக்கத்து மேலே கொஞ்சம் அதீத விருப்பங்கள் இருக்கும். இப்போ ஏற்கனவே கேது இருந்தாலும் உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதில் வந்து நீங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி எதையுமே செய்யறதுக்கு அடி மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா பல சமயம் வந்து நீங்கள் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கூட ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே நீங்க போகிறது. ஏன்னா ராகுகேது பயிற்சியும் ஆகுது, குரு பயிற்சியும் ஆகுது. குரு பார்வை இருந்தது அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாலேயே வந்து வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். இப்போ 10வது வீட்டுக்கு வர்றதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். பதவி உயர்வு இருக்கும், இடமாற்றம் இருக்கும். பல பேர் தொழிலை மாற்றுவீங்க, இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக குரு பகவான் வர்றாரு. அது மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் வந்து பிப்ரவரி எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டைமாக இருந்திருக்கும். அப்புறம் போன டிசம்பர் அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ இதுலேருந்தெல்லாம் மாறி குரு பகவானுடைய பார்வையினால பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் வரப்போகுது, தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரப்போகுது. இதெல்லாம் செய்யறதுக்காக குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு வருது. இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்க ரொம்ப அவசியமாக இருக்கு. தசா புத்திகளை பொறுத்தளவில் வந்து அது தசா புத்திகள் வந்து என்ன தசை நடக்கிறதோ அது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதுக்கும் குரு பகவானுக்கு எந்த விதமான தொடர்புகள் இருக்கோ அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள மாற்றங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்கும். அப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் இண்டிவிஜுவலானது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒருத்தரும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாதகம் எப்போ பார்த்தாலும் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே முழுமையாக பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஜாதகம்ன்றது ஒரு விஷயத்தை நமக்கு எப்போ என்ன மழை பெய்யுமா காத்தடிக்குமா அப்படின்னு நம்ம மழை பெய்யும் போது உப்பு வைக்கக்கூடாது, காத்தடிக்கும் போது மாவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, புற சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எஃபர்ட்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு அனலைசிஸ்க்காக ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம், சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். மற்றபடி உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு இது இருந்ததுன்னா இந்த கிரகங்களாக இருக்கணும், பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும். பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சம் மாறி உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். கன்னியா ராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் அப்படின்றதுனால பெருமாளை வணங்குறது, புருஷத்துவ பாராயணம் பண்ணுறது, புருஷத்துவன்றதை வீட்டில் ஒழிக்க வைக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ
பிள்ளையாரை வேண்டிக்கிறது, இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிபிளாக இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஒரு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள் அவருக்கு வாங்கி சாத்துறது. ஏன்னா அவர் அலங்கார பிரியர். அதெல்லாம் பண்ணும்போது இப்போ இந்த இந்த ராசியில் உள்ளவங்க பல பேர் ஆடிட்டராக இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸில் பெரிய ஆலோசனை சொல்லக்கூடிய கன்சல்டன்ஸாக இருப்பாங்க. பல பேர் வந்து ஐடி ஃபீல்டில் நல்ல திறமைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த இந்த ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த ராசியில் உள்ளவங்க நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் வாசனை மலர்கள் வாங்கி சாத்தி வேண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 6/12 ராகு இருக்குன்னா பொதுவாக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டு அது வேண்டிக்கிறதும் உங்களுக்கு மிக மிக நல்லது. இந்த ராசியை சேர்ந்தவங்க உடல்நிலை பொறுத்தவரை நீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிக்கிறது நல்லது. நீங்க வந்து நிலராசி, நிலம் சம்பந்தப்பட்ட ராசி, அதனால எதையுமே தாங்கக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் இருக்கு. எந்த சூழ்நிலையும் தாங்கி அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். உங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை வெளியில சொல்லாம இருப்பீங்க. நீங்க வந்து பொதுவா பேசும்பொழுது உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்க பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உடல்நிலை கோளாறும் சரி, உங்களுக்குள்ள எதிர்ப்புகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். குரு பார்வை வரதுனால அதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் மறைஞ்சு உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த காலமும் வரும்பொழுதும் உங்களோட தசாபதி அப்படின்னு பார்த்துக்கணும். உங்களுடைய சொந்த உங்க பக்கத்துல குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க, இல்லை பக்கத்துல ஜோதிடர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் காமிங்க. ஒருவேளை அப்படி யாரும் இல்லாட்டினா கீழே வந்து நம்பர் இருக்கு, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க என்னோட பேசலாம். என்னோட பேசிட்டு உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க. எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு நம்ம அலையக்கூடாது. கிரகங்கள் நம்ம சோதனை பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதை பாருங்க. மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, இதுதான் வந்து உங்களுடைய வெற்றிக்கு காரணங்களா இருக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ள துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 7வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துல 1, 2, 3 பாதங்கள். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்னாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரைக்கு வந்து செவ்வாய், சுவாதிக்கு வந்து ராகு, விசாகத்துக்கு வந்து குரு. இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகளா இருக்கு. இந்த ராசின்றவங்க கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பெரிய தடைகள் இருந்திருக்கும். அடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப போராடி பார்த்துவோம். எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தள்ளி போய்கிட்டே இருக்கும். எல்லா சூழ்நிலையும் தள்ளி போய் நீங்க முயற்சி பண்ணாலும் அது வந்து நடக்காது. உங்களுடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ போட்டாலும் அது நடக்காது. அதனால கொஞ்சம் ஒரு சோர்வான ஒரு ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவா குரு பகவான் இருந்தாரு. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு வந்து 5வது வீட்டில் இருந்தாரு. இப்போ 6வது வீட்டுக்கு போகிறாரு. அது மாதிரி ராகுகேது வந்து 6-12 இருந்தது. இது மாதிரி உங்களுக்கு எல்லா கிரகமும் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததுனால உங்களுக்கு பல பேருக்கு வந்து பிரச்சனைகள். உங்களுடைய தசாபுத்திகள் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வேணா ஓரளவு ஒரு 50%, 60% நல்லா இருந்தது. மற்றபடி இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு இல்லாததுனால பொருளாதார ரீதியா ஒரு பெரிய பணம் எங்கேயாச்சும் வரணும், அது வராமல் அப்படி தேங்கி இருக்கும். இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே தேங்கி இருக்கும். அதனால பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல தான் இந்த குரு பயிற்சி வரப்போறது. குரு பயிற்சி மூலமா குரு பார்வை வருது. குரு உங்களுடைய 9வது வீட்டுக்கு வருது. 9வது வீட்டு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் வெளிநாட்டை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது மட்டும் இல்லை, 9வது வீடு வெற்றிக்கு அடையாளமா இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதியாகவும் 6வது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லை, அவர் வந்து உங்களுடைய ராசியை வந்து 9வது வீட்டுல இருந்து 5வது பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு 3வது வீடு, உங்களுக்கு முயற்சிக்கு உள்ள ஸ்தானமான 3வது வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய 6வது வீட்டை பார்க்கிறார். இது மூலமா உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த தடை, எதிர்ப்புகள் இதெல்லாமும் குறையும். உடல்நிலை இன்னும் நல்லா பிரிஸ்கா இருக்கும். முன்னாலும் சோர்வு இருந்தது, அந்த சோர்வெல்லாம் நீங்க பிரிஸ்கா இருக்கும். முயற்சிகள் கம்மியா இருந்தது, இப்போ இந்த முயற்சிகள் இன்னும் நீங்க எஃபோர்ட்ஸ் அதிகமா போடுறதுக்கு இந்த குருபவன் காரணமா இருக்கப்படுறாரு. பொருளாதார ரீதியா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வெளியிலேருந்து ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும்.
அது மூலமா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி விடும். இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி மூலமா நடக்கப்படுது. அவர் உங்க ராசிக்கு வந்து 6வது வீட்டுக்கு அதிபதி அப்படின்றதுனால அவர் வந்து நான் சொன்ன இந்த உங்களுக்கு கடன் கேட்டாலும் கிடைக்கும், இல்ல ஏற்கனவே தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும். உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரனும் அந்த இடத்துல உச்சமா இருக்கார். சனி பகவான் 5வது வீட்டுல இருந்து புது புது ஐடியாஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரனாகவும் இருக்கார். அவர் 5வது வீட்டுல இருக்கிறதுனால இந்த துலா ராசியை சேர்ந்த அரசியல், கலை, இந்த மாதிரியான தொழிலில் உள்ளவங்களுக்கு, அதுவும் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பல பேர் அட்வொகேட்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு கேஸ்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேர் நீதிபதிக்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க, அதெல்லாம் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். பல பேருக்கு வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துல குழப்பங்கள் அதெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தடை இருந்திருக்கும், அவங்களுக்குலாம் வந்து இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு பிறந்திருக்கும்னு வச்சுங்களேன். பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக அவங்க தசாபதி படி குழந்தை பிறக்கிறதுக்கான தடைகள் எதுவும் இருந்ததுன்னா அது இப்போ விலகி குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு மேல் படிப்புக்கு ட்ரை பண்ணணும், இது மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து நல்ல காலகட்டங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் ப்ரமோஷன் அது மாதிரி கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன்றதுனால பொதுவாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வீட்டில் 2 குத்து விளக்கு இது பண்ணி அதில் 5 முகமும் ஏற்றி நீங்கள் லட்சுமியை, மகாலட்சுமி வீட்டில் வணங்குறது வீடே லட்சுமி கடாட்சமாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கணவன் மனைவியுள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் மறைஞ்சு வீட்டில் ஒரு சுபிக்ஷம் இருக்கும். வீட்டில் சுபிக்ஷம்ன்றதுனால வெளியில் வந்து எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்றது ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகமும் உங்களுக்கு உதவி பண்ணும்போது, உங்கள் ஜாதகத்தில் இருக்க தசாபுத்தியும் இந்த கோச்சார பணம் உதவி பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி தான். ஆனால் ஜாதகம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஜாதகம்ன்றது ஒரு டூல் மாதிரி, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்ல காலத்தில் ஃபுல்லாக நான் எந்த சப்ஜெக்ட் ஒரு காலம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றங்கள் அது மாதிரியான காலகட்டமாக இருக்கும். அப்போ வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்கிறது, இதுக்காக நம்ம முயற்சிகளை தொடரலாம். ஒரு சில காலகட்டங்கள் வந்து நமக்கு வேலைக்குள்ள காலகட்டங்கள் நல்லா இருக்கும். அப்போ வேலையில் முழுமையாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் முன்னேறலாம். இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் முன்னேற்றலாம். இல்லை புது விதமான தொழில்களை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். குழந்தைகளுக்கு உண்டான காலங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யலாம். உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி எப்படி பண்ணணும், இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த காலகட்டங்கள் நடக்கிறதோ அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த கோச்சாரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, இதுதான் வெற்றிக்கு அடிப்படை காரணம். இது 3 இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால பொதுவாக உங்கள் ஜாதகம் எப்படின்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் ஜோதிடர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு போய் காமிக்கும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும், லட்சுமி கடாட்சமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் சுபம் நல்லா கூடி வரும். அப்போ எல்லா காரியங்களும் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கம். விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடாக இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்கார். மேஷ ராசிக்கும் ஒரு தான் அதிபதி காலபுருஷம் அப்படின்றது டைம் மிஷின் மாதிரி, அதனால காலபுருஷன் சொல்றோம். இந்த டைம் எப்படி இருக்கு, நீங்க எப்போ பிறக்குறீங்க, இன்னி வரைக்கும் என்ன தசாபதி நடந்திருக்கு, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை கிரகங்கள்லாம் எங்க இருக்கு இப்படிங்கிறதா இந்த 2 விஷயம். இந்த விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த குரு பயிற்சி இது வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அவங்க பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம்,
அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதெல்லாம் உங்க ராசியில இருக்கு. இதுல விசாகம்ன்றது குருவோட நட்சத்திரம், அனுஷம்ன்றது சனிபாவோட நட்சத்திரம், கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. இப்போ குரு உங்க ராசிக்கு 8வது வீட்டுக்கு போகிறார். குரு உங்களுக்கு 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கார். அவர் 8வது வீட்டுக்கு போறதுனால எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் உங்க ராசிக்கு 8வது வீட்டுக்கு போனா கூட அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானம்னு சொல்லி 2வது வீட்டுக்கு கிடைக்கிறது. இது வரைக்கும் பொருளாதார ரீதியா 7வது வீட்டுல இருந்தார், குரு பார்வை இருக்குன்னு சொல்றோம். ஆனால் அது பாதக ஸ்தானமா இருக்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்கள்ல பிரச்சனைகள், எந்த காரியமும் நடக்காம இருந்தது, ஒரு தடைகள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. குடும்பத்திலையும் ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருந்தது. இது மாதிரி பிஸ்னஸ்லையோ வேலையோ டல்லா இருந்தது. அது ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சுபிக்ஷம் இல்லை, ஒரு பெரிய இது இல்லை. உங்களுக்கு மனசுலையும் ஒரு மாதிரி ஒரு கவலைகள் இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த 3 விஷயம் நடக்கிறது. குரு சனி பயிற்சி நடந்தது, இதுக்கு அடுத்து ராகு பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, 3மே வருது இல்லையா? அதுல குரு பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா, உங்களுடைய 2வது வீட்டுக்கு அவர் பார்வை கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 12வது வீட்டுக்கு அவர் பார்வை கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 4வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கிறது. அதனால இந்த ராசியை சேர்ந்த பல பேர் இடம், வீடு, மனைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் அதிகப்படும். பொருளாதாரம் திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் வராத காசை இப்பெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது பெண்டிங்கா இருந்தது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரப்போகுது. அது மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் அரசாங்கத்துல உயர் பதவிகள்ல இருப்பாங்க. அதுவும் காவல்துறை, ராணுவம் அந்த மாதிரியான இடத்துல இருப்பாங்க. இல்ல பல பேர் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரியான வச்சிருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தாங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்ஸு, நிலம் சம்மந்தப்பட்டவங்க, புரோக்கர்ஸு, நிலம் சம்மந்தப்பட்ட புரோக்கர்ஸ் அவங்களாவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்குமே நிலம், இடம் வாங்குறது, விற்கிறது, அதுலலாம் லாபம் கிடைக்கப்படும். நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படும். நிலம், இடம், வீடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, இல்லை வீட்டில் ஏதாவது சரி பண்ணுறதுக்கோ, இல்லை நிலம், இடம்ல வாங்குறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பல பேர் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் 1க்கு 2 3 தரம் படித்து பார்த்துட்டு கைது போகணும். டாக்குமெண்ட்ஸ் மூலமாக பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அதில் எல்லாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகள் பல பேருக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கு லோடு கூடும், வேலை பளு அதிகரிக்கும். நீங்க காரியங்கள் நீங்க நினைச்சா மாதிரி போகாம கொஞ்சம் டிலே ஆகிடும். எல்லாத்துலயும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பொருளாதார ரீதியா ஏற்றங்கள் ஏற்படும். காரியங்கள் இருக்கு இல்லையா, வேலைகள், காரியங்கள், நீங்க நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தாமதப்படும். கவலைப்படாதீங்க. இந்த வருஷமே குரு பகவான் 10ஆம் மாசத்துக்கு மேல 12ஆம் மாசம் வரைக்கும் அதிச்சாரமா போகும்போது உங்களை திரும்ப உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ எல்லாமே கிளியர் ஆகிடும். பெண்டிங் 5ஆம் மாசத்துல பெண்டிங் ஆகிட்டே வரும். இது மாதிரி நம்ம சில விஷயங்கள் எல்லாமே காரியங்கள் பணவரவு வரும், ஆனால் காரியங்கள் டிலே ஆகும். இதெல்லாம் இந்த வருஷம் 10ஆம் மாசத்துல 12ஆம் மாசத்துக்குள்ள அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் குருபான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காரு. குருபன் எந்த மாதிரி உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த ராசியை நீங்க ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் காமிச்சு இது டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க, உங்களுக்கு பக்கத்துல ஜோதிடர்கள் இருப்பாங்க, கொண்டு போய் காமிங்க. எப்படி இருக்கு இந்த தசாபதி எப்படின்னு காமிங்க, இந்த கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்க, கேளுங்க. அப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ்க்கு இந்த ஜாதகம் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. நீங்க அதை அப்படி எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் ஒரு டூல்ஸ், இதெல்லாம் ஒரு காலத்தை பத்தி சொல்லுது. ஆனா சக்சஸ்க்கு என்ன, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, இதுதான் அடிப்படையான காரணம். இது இருந்ததுன்னா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இது இல்லைன்னா இது ஹெல்ப் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பரீட்சை எழுதாம நம்ம பாஸ் பண்ண முடியுமா?
இல்லை படிக்காம தான் பரீட்சை எழுத முடியுமா? நம்ம படிப்போம். அப்போ நம்ம படித்த கேள்விகள் வரலாம். படித்தா தானே அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் பண்ண முடியும். அப்போ வந்து படிக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம பண்ணணும். அது மாதிரி நம்ம படித்த கேள்விகள் அதில் வரலாம். அப்போ நீங்கள் அதை இது பண்ணலாம். அப்போ திருத்துறவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் 2 மார்க் போடலாம். இப்படி தான் வந்து உங்களுக்கு காலம்ன்றது உதவி பண்ணும். அதனால் வந்து நீங்கள் உங்களோட முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இறைவனுடைய அருளும் இதெல்லாம் இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். ஒருவேளை உங்களுக்கு அப்படி யாரும் ரன்னிங் என்ன இந்த கீழே தெரிய நம்பரில் வந்து என்னை தொடர்பு கொள்ளுமா, நம்ம பேசலாம். நம்ம கொஞ்சம் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், இப்போ உள்ளதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபடி வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால நீங்கள் முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் விளக்கு போட்டு சிவப்பு கலர் மாலை, ரோஸ் மாலையோ செவ்வரளை மாலையோ சிவப்பு கலர் மாலை அணிவிச்சு நீங்கள் வணங்கிட்டு வர்றது, இல்லாட்டினா சஷ்டி விரதம் இருக்கிறது, இல்லாட்டினா கிருத்திகை அன்னைக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி ஒரு சக்கரை பொங்கல் போட்டு 4 பேர் கொடுத்து இது மாதிரி பண்ணுறது. ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கிறவங்க வந்து சத்ரு சம்ஹார திருசதி அப்படின்ற ஹோமம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் உங்க கூடவே இருக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி வெற்றிகளை அடைய முடியும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்கு. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், போராடம், உத்திராடம், நம்பாரம். இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு 7வது வீட்டுல இருந்து உங்களை பார்க்க போறாரு, உங்க ராசியை பார்க்கிறார். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பொதுவாக வந்து இந்த ராசியை பொறுத்தவரை இவங்க வந்து எதையுமே வந்து இந்த ராசிக்காரங்க சிம்பிள் பார்த்தீங்கன்னா வில் அம்பு. அதனால இவங்க எப்பவுமே வந்து ஒரு காரியம் எடுத்தால் அதை விடாமுயற்சியோட அந்த காரியத்தை முடிச்சிருவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக வந்து அப்படி இல்லைன்னு உலகம் வந்து ஓஷோ சொல்லுவார், இம்பர்ஃபெக்ஷன் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த உலகம் முழுமையாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் பர்ஃபெக்ஷனை நோக்கி தான் அந்த காலங்கள் எல்லாமே போயிட்டே இருக்கு. அதனால வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்னா இருக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். நீங்கள் பேச்சு பொறுத்தவரை மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த தனுர் லக்னக்காரங்களுக்கு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், அது மாதிரி பல பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட், அதனால பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். உங்க ராசி அதிபதி உங்க 4வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வந்து 7வது வீட்டுல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். இது மூலமா வந்து பல பேருக்கு வந்து என்னன்னா, பல பேர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம், வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொடர்புகள் கிடைக்கும், வியாபாரம் பண்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும். எல்லா காரியமும் தள்ளி போயிட்டு இருந்தாலும் நல்லபடியா நடக்கும். பொருளாதார நிலை வந்து நல்லா மேம்படும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 4வது வீட்டுல குருபவனோட வீட்டுல இருக்கார். குருபவன் உங்களை பார்க்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 3வது இடத்தை பார்க்கிறார். அதனால உங்களோட முயற்சிகள் அதிகரிக்கும். உங்களோட முயற்சிகள் அதிகரிக்கிறதுனால பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, குருபவன் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்க அதனால எதெல்லாம் தொடுறீங்களோ தொட்டதெல்லாம் பண்ணலாம், தொடுறதெல்லாம் ஜெயிக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் வந்து உங்க பொன்னான காலகட்டங்கள் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். இது வரைக்கும் நீங்க இருந்த கொஞ்சம் ஸ்லாகிங்கா இருந்ததெல்லாம் மாறி முழுமையா உங்களுடைய முயற்சியை போட்டு இப்போ வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான மிகப்பெரிய காலகட்டங்களா இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்க முழுமையா போட்டீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்திகள் நடக்கிறது, அப்போ இந்த குரு பார்வை எந்த மாதிரியான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும், இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல உங்களுடைய முயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை இதெல்லாமே வச்சுக்கணும். இறை அருளையும் கூட வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா
நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது நிச்சயம் உறுதி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால பொதுவா நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி, சிவன் கோயில இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கேற்றி அவருக்கு ஒரு முல்லை மலர் வந்து அவருக்கு சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி வேண்டின்னு வந்தீங்கன்னா நல்லது. குறைஞ்சது 3 தடவை சிவன் கோயிலை சுத்திட்டு வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை பண்ணலாம். முடிஞ்சா வியாழக்கிழமை பாலாபிஷேகம் பண்ணலாம். குருபவனுக்கு எல்லாம் உங்களால என்ன முடியுமோ எல்லாமே பண்ணலாம். இல்ல சுண்டல் போட்டு 4 பேருக்கு வந்து விநியோகத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். நவக்கிரகங்களை 9 முறை சுத்தி வரலாம். இது மாதிரி வந்து உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்றது உங்களை இன்னும் வந்து பாக்கியசாலியா இருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஸோ முழுமையாக உங்களுடைய எஃபர்ட்ஸை போடணும். அதுக்கு வந்து கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறதும் நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் போட முடியும். ஆனால் ஜாதகத்தையே இப்போ பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் சொல்றேன், வெற்றிக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, இதுதான் அடிப்படை காரணம். எஃபர்ட்ஸ் தான் காரணம். அப்போ அந்த எஃபர்ட்ஸுக்கு போடுறதுக்கு நீங்க ஒரு 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 டூல்ஸ் மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்கலாம். உங்க குடும்ப ஜோதிடர் இருக்கலாம், இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஜோதிடர்கள் இருக்கலாம். அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து எனக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம வந்து ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு கிளான்ஸ் பார்த்து. ஆனா இதை மட்டுமே வச்சு பண்ண பரீட்சை எழுதாம நீங்க பாஸ் பண்ண முடியாது. அப்ப படிக்காம பரீட்சை எழுத முடியாது. அப்போ உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் வேணும். அப்போ இதெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சோம். உங்களுக்கு ஜாதகத்துல நெகட்டிவா இருந்தா கூட உங்களுடைய கடவுள் நம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் அதுதான் முக்கியமான காரணிகளா இருக்கு. இதோட சேர்ந்து இதோடைய பலம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா எதாவது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால நீங்க அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை அமைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தான். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக மிக நல்லா இருக்கு. ராகுகேது பயிற்சியும் நல்லா இருக்கு, சனி பயிற்சியும் நல்லா இருக்கு, குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக நல்ல காலகட்டங்களா இருக்கு. நான் சொன்ன மாதிரி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோ, உங்களுடைய முயற்சிகளை விடாம வச்சுக்கோங்க. நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தான். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் கடைசியில 10ஆம் மாசத்துல 12ஆம் மாசம் வரைக்கும் குரு அதிச்சாரமா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு சில பேர் பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதே காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவு வந்து நியமிக்காத மறைமுக வருமானங்கள் திடீர்னு பணவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு வந்து பெரிய மரியாதை. இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் நேர்மையாக போகும்போது உங்களுடைய எந்த காலகட்டங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன இதுவும் கொடுக்குமே தவிர பெருசாக கவுக்காது. நீங்கள் நேர்மையாக போகாட்டினா பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே கடவுள் உங்கள் பக்கம் தான், வெற்றியும் உங்கள் பக்கம் தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவா வந்து முயற்சி அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ராசியில பல பேர் வந்து மனசு வருத்தப்படுறதை பார்க்க முடியும். ஏன்னா வந்து கடக மகர ராசிகள் மட்டும் இந்த மாதிரி இருக்கு. இவங்க செலவு பண்றது கொஞ்சம் தயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ராசியில வந்து சர ராசி, இது வந்து ஒரு நில சம்பந்தமான ராசி. இப்போ உங்க ராசிக்கு 6வது வீட்டுக்கு குரு பகவான், இது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் பார்வை இருந்தது. நீங்க உத்தியோகத்துல மாற்றங்கள் இருந்தது.
உத்தியோகத்துல உயர்வு இருந்தது, பல பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வேலையில உங்களுடைய திறமைகள் கிடைக்கும். ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துலயும் உங்களுக்கு எதிர்ப்புகள், தடைகள் இதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் சமாளிச்சு நின்றுருப்பீங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு இருந்திருக்கும். அதனால சமாளிச்சிருப்பீங்க. இப்போ இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு 7.5 சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அது முடிஞ்சிருக்கும் 7.5 சனி. ஆனாலும் உங்க ராசிக்கு 2வது இடத்துக்கு ராகு வராரு. உங்க ராசிக்கு 2, 8 ராகு கேது வர்றதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இன்னும் தொடரும். உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. பல பேர் இந்த ராசியில இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிலம், இடம், வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருப்பீங்க. பல பேர் கலைத்துறையில இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது சினிமா, அரசியல் இதுல இருக்கக்கூடியவங்களும் அதிகமா இருப்பாங்க. மீடியால இருப்பாங்க, பத்திரிகை துறையில இருப்பாங்க, கவிஞர்களா இருப்பாங்க, எழுத்தாளர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் இருப்பாங்க. ப்ரொஃபஸரா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பொதுவா இந்த காலகட்டங்கள் இது வரைக்கும் வந்து குரு பார்வை இருந்தது. குரு பார்வைன்னு சொன்னீங்க ஒண்ணுமே தெரியலையா அப்படின்ற அந்த காலகட்டம் 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. ஆனா அந்த சனியுடைய தாக்கம் இல்லாம உங்களுக்கு வந்து காப்பாத்திட்டு இருந்தது குரு பகவான் தான். குரு இப்போ 6வது வீட்டுக்கு போறதுனால கெடுதல் செய்வார்னா 6வது வீட்டுல குரு பகவான் கெடுதல் செய்யல. பட் உங்களுடைய தடைகளையும் எதிர்ப்புகளையும் உடல்நிலை கோளாறுகளையும் நீக்கக்கூடியவராக இருப்பார். அவர் 6வது வீட்டுல இருந்தா கூட ராகு பயிற்சியாகி உங்களுக்கு 2வது வீட்டுல ராகு பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான தடைகளையோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விலக்கு கொடுத்து அது பொருளாதார ரீதியான ஏற்றங்களை கொடுப்பார். பணம் காசுலாம் கிடைக்கும். ஆனாலும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரியான விஷயங்களையும் நீங்க பார்த்துக்க வேண்டி வரும். பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து இதை பத்தி எதாவது பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். மனசு நைன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க தியானம், யோகா இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுதி நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தது இது வரைக்கும். இப்போ குரு பயிற்சினால உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு பார்க்கறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் நினைச்சிட்டு இருக்கும், வேலை மாற்றங்கள் கிடைக்கும். வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாமும் உங்களுக்கு கிடைக்க போகுது குரு பயிற்சினால. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்திலேயே வந்து கடைசியில 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் குரு உங்களுக்கு 7வது வீட்டுக்கு வர்றதுனால ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணத்துக்கு ரொம்ப நாளா தடைகளா இருந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமா வந்து திருமண வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துல வந்து நீங்க உங்களுக்கு நல்ல திருமண பேச்செல்லாம் நீங்க பேசி இந்த வருஷம் வந்து திருமண வாய்ப்புகள் நடக்கும். இது மாதிரி பல விஷயங்களை செஞ்சா கூட உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தசாபுதிகள் எப்படி இருக்குன்றத பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். ஸோ அந்த தசாபுதிகள் எப்படி இருக்கோ, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல இருக்கோ அது சம்பந்தமான பலன்கள் நடக்கும். அப்ப இந்த குருவும் உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை வெற்றிகளை கொடுக்கும். ஸோ அப்படிதான் நம்ம அந்த விஷயங்களை பார்க்கணும். அப்ப உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு எப்பதான் ஜாதகம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஜாதகம் பார்த்துக்கணும். ஒரு டூல் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி உங்களோட குடும்ப ஜோதிடரோ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதிடர்களையோ அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சு இப்போ தசாபதிகள் என்ன நடக்குது, எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான கோச்சார பலன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஒருவேளை உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ பக்கத்துல இல்லை அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற நம்பர்ல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு அந்த பலன்களையும் நீங்க வச்சு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு இதுதான் வெற்றிக்கான காரணிகள். நீங்க எந்த ஒரு இதுக்கும் வந்து நீங்க எஃபர்ட்ஸ் போடாம இந்த பலன் எதிர்பார்க்க முடியுமா? நீங்க வந்து பரீட்சை எழுதினாவே பாஸ் பண்ணலாம். பரீட்சை எழுதுறதுக்கு வந்து படிக்கணுமா இல்லையா? படிக்கணும், பரீட்சை எழுதணும். இது நம்ம பண்ணோம்னா அந்த கிரகங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணும், நீங்க படிச்ச கேள்விகள் வரலாம். திருத்தும் போது அவங்க 1 மார்க் 1/2 மார்க் கூட போடலாம்.
ஸோ இந்த மாதிரி அது வந்து உதவி பண்ணுமே தவிர, நீங்கள் எப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பையும் வைக்கிறீங்களோ அப்போ கிரகங்கள் உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அது மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இறையருளையும் வச்சுக்கிறது அவசியம். மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே வந்து ஆஞ்சநேயரை நீங்க வழிபடுறது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த காலகட்டங்களில் ஆஞ்சநேயரை வழிபடணும். அது மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் அவரையும் வழிபடலாம். சனிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரகங்களுக்கு 9 விளக்கேற்றி நவக்கிரகங்களை 9 தடவை சுற்றி வர்றது, இதுவும் வந்து உங்களுக்கு நல்லது. இது மாதிரி இறையருளையும் நீங்கள் வச்சுருங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையும் வச்சுருங்க, உங்களுடைய முயற்சிகளையும் வச்சுருங்க, உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் போட்டீங்கன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். வெற்றி எப்பவும் உங்கள் பக்கம்தான். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஜோதிடர் யாரும் இல்லாமல் என்னை தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை நம்ம செஞ்சுக்கலாம். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நற்பலனும் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி என்பது காலபுருஷத்துல 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் நல்லா இருக்கு. இதுல வந்து அவிட்டம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம், சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம், பூரட்டாதி குரு பகவானோட நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பம்ன்றது ஒரு மனிதன் வந்து கும்பத்தை அப்படி கும்பம்ன்றது கலசம் இருக்கு இல்லையா, அதுல வந்து தேங்காய் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கலசத்தை கையில் வச்சிருக்கிற மாதிரியான ஊரு தான். இவங்களுக்கு பொதுவாக வந்து இவங்க முழுமையா வந்து தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. மற்ற அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் விட்டுறக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில கொஞ்சம் அவங்கள பார்த்து அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து கொஞ்சம் சுயநலவாதிகள்னு சொல்லலாம். இவங்க கொஞ்சம் சோம்பேறிகளும் கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் பல பேர் வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப கருணை உள்ளவங்க, ஆனால் அது வெளியில தெரியாது. எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு அது பிரதிபலனை பார்க்காம பாடு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கும்பராசிக்குள்ள இயல்பான குணங்களா இருக்கு. இவங்களை யாரும் ஏமாத்திட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து விட மாட்டாங்க. புது சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த ராசியினுடைய இயல்பான குணங்களா இருக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 4வது வீட்டுல இருந்த குரு பகவான் 5வது வீட்டுக்கு போறாரு. இந்த குரு பயிற்சினால குரு பார்வை உங்களுக்கு வருது. 5வது வீட்டில் 9வது பார்வையா பாக்குறாங்க. அதனால பல பேருக்கு வந்து இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாட்டு வேலை இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, குரு பார்வை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 11வது வீடான தனுசு ராசியை பார்க்குறாரு. அது மாதிரி இவங்களுடைய ராசிக்கு 8வது வீடான துலா ராசியும் பார்க்குறாரு. 9வது வீடான துலா ராசியும் பார்க்குறாரு. அதனால இவங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து வெளிநாட்டு வேலைகள், இல்லை பதவி உயர்வு, இல்லை வேலையில இன்க்ரிமெண்ட்டு, இல்லை உத்தியோக மாற்றம், இல்லை இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம், இல்லை வந்து ஏதாவது இன்க்ரிமெண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து டீம் மாற்றலாம், இல்லை ப்ராஜெக்ட் மாற்றலாம். ஒரு சில பேருக்கு வெளிநாடு வேலை கிடைக்கலாம். இதுவரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை கிடைக்கலாம். படிக்கிற மாணவர்களும் உயர் படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மிக மிக சான்சஸ் அதிகம். இப்போ இது வரைக்கும் ஜென்ம சனி இருந்தது, சனியும் மாறிட்டாரு. ஆனால் ஜென்மத்துக்கு ராகு வராரு. ஆனால் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு பார்வை வர்றதுனால, ராகு பார்க்கறதுனால அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு மாதிரி உயர்வுகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக புதிய தொடர்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் மட்டும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புகள் மிக அதிகமாக நீங்கள் போட வேண்டி வரும். உங்களுடைய உழைப்பு ஒர்க்கு லோடு கூடும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கொடுக்குறதுக்காக இந்த குரு பயிற்சி வரப்போகிறோம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் வந்து இந்த வருஷத்தில் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு 6வது வீட்டுக்கு போகிறதுனால பலவிதமான தடைகள் அந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பல பேருக்கு வந்து நீங்கள் பேங்க் லோன் அதெல்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வர வேண்டிய கட்டாயமும் இருக்குது. உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு வர்றதுனால பல பேருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் ட்ரபிள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின்ல வந்து அலர்ஜி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துக்கணும்.
பல பேருக்கு வந்து குடும்பத்துல சண்டைகள், வாக்குவாதங்கள், கணவன் மனைவில கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் இது மாதிரிலாம் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவா இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள். இதெல்லாம் பொதுவா வந்து இருக்கக்கூடிய பலன்கள். ஆனா உங்களுக்கு அப்படி நடக்குமா அப்படின்னா நீ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன தசாபதி நடக்கிறது அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குருவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்களோட குடும்ப ஜோதிடர்கள், உங்க பக்கத்துல இருக்க ஜோதிடர்கள் ஒரு டூல்ஸ் மாதிரி ஒரு இது அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எப்படி இருக்கு கால சூழ்நிலைகள். இப்போ வந்து வெளில போற மழை வருமா, வெயில் அடிக்குதா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லையா? அதனால வந்து அது மாதிரி வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி நீங்க வந்து காலம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, இறை அருள் இதுதான் வந்து உங்களுக்கு வெற்றிக்கு காரணிகளா இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்ததுன்னா கிரகங்களை உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதை வந்து நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும். ஜாதகம் இப்படிதான் நடக்கும், அப்போ அதுக்காக உழைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்க இல்லை. நீங்க உங்களோட உழைப்பையும் போடணும், அதே நேரத்தில் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், இறை அருளையும் வச்சுக்கணும். படிக்காம பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண முடியுமா? படிக்கிறதும் பரீட்சை எழுதுறதும் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும். அப்படி இருந்ததுன்னா நம்ம படித்த கேள்விகள் வரலாம். வாத்தியார் மார்க் போடும்போது ஒரு மார்க் 2 மார்க் கூட போடலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நமக்கு கிரகம்ன்றது வந்து நமக்கு வந்து நம்ம உழைச்சோம்னா நமக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனுடைய பலன்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வெற்றியும் பாதையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் யாரும் இல்லைன்னா இதுலேயே நம்பர் இருக்கு, நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்க ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சுட்டோம்னா வெற்றி உங்க பக்கம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிபகவானை வணங்குறதும் நவகிரகங்கள் 9 தடவை சுத்துறதும் 9 நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நவகிரகங்களுக்கு வச்சு சுற்றி வர்றதும் நல்லது. சிவன் கோயிலுக்கு நீங்க எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அதுவும் நல்லது. நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா விளக்கு போடுறது சிவன் கோயிலுக்கு அதெல்லாம் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு தரும். ஆஞ்சநேயரை வணங்கிறதும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறது, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாசம் ஒரு தடவை வடமாலை வாங்கி சாப்பிட்றது இதெல்லாமும் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு கொடுக்கும். இது மாதிரி இறையருளை நீங்க வணங்கிட்டு இறையருளை, ஏன்னா வெளியில இருந்து நம்மளால ஆனது எதுவும் இல்லை, இறைவன் தான் எல்லாம் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி இறைவன்ட்டு நம்ம போய் வணங்கிக்கிறதும். இறைவனை பர்கெயின் பண்ண வேண்டாம். நான் இதெல்லாம் பண்றேன் நீ எனக்கு அது பண்ணுன்னு சொல்லி நம்ம இறைவன்ட்ட போய் அவங்க வியாபாரம் பேச வேண்டாம். இறைவன்கிட்ட போயிட்டு நம்மளால அது மாதிரி அது சாத்தி ஆத்மார்த்தம் வேண்டிக்கிறது. ஒரு நைவேத்தியம் போட்டு 4 பேருக்கு நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு கொடுத்து வேண்டிக்கிறது. அது மாதிரி வேண்டிக்கணும். அதே மாதிரில உங்களுடைய முயற்சி வாழ்க்கை எப்படி என்னன்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம உழைக்க போகிறோம், நடக்க போகுது, அவ்வளோதானே. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அது வேணும், முயற்சி வேணும். இப்போ நடக்கலை அப்படின்னா அதுக்காக விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். அந்த முயற்சிகளும் உழைப்பு, அதீதமான உழைப்பு அதே மாதிரி தேவையான ஓய்வு அதையும் உங்க உடம்பு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா வெற்றி உங்க கொடுக்கலாம். எல்லா கிரகமும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம்ல, அவன் வெற்றி அடைஞ்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. அது மாதிரி நீங்க இந்த மாதிரி இறையருள், உங்களுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உங்க பக்கம் தான். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு இருக்கு. இந்த பூரட்டாதின்றது குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்றது சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதின்றது புதனுடைய நட்சத்திரம். இப்போ உங்க ராசிக்கு 3வது வீட்டுல இருந்து 4வது வீட்டுக்கு குரு பகவான் போறார். பொதுவா இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3வது வீட்டுல இருந்தாருன்னா ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துட்டே இருப்பார், குழப்பம், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பார். இப்போ ஜென்ம சனி வேற உங்களுக்கு நடக்கிறது. ஜென்மத்தில் இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு மாறிடுது, 12ஆம் இடத்துக்கு போகிறது, 6, 12 ராகு. இது வந்து இந்த ஜங்ஷன்ல இந்த மாதிரி டயத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு 4வது வீட்டுக்கு போறாரு. உங்களுடைய தொழில் தரமான 10வது வீட்டை பார்க்கிறாரு. உங்களுக்கு 12வது இடத்தை விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு 8வது வீட்டை பார்க்கிறார். 8வது வீட்டை பார்க்கிறார், 10வது வீட்டை பார்க்கிறார், 12வது வீட்டை பார்க்கிறார்.
குரு இருக்கிறது 4வது வீட்டில் இருக்கார். இது மூலமா உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீன ராசிக்காரங்க பல பேருக்கு இடம், நிலம், வீடு, வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான, இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வாங்க போறீங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போறது. பல பேருக்கு வந்து உங்களோட வீட்டில் யாருக்கான திருமணத்துக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து இதை நோக்கி தான் உங்களை தள்ளுறது. பல பேருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் அதெல்லாம் வரப்போகுது. வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், பொருளாதார இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி இருக்குன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தொழில புதிய முதலீடுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. புதிய விஷயங்கள்ல முதலீடு பண்றது மூலமா அதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதை. ஒப்பந்தங்கள் எது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாலே ஒரு தரத்துக்கு 2 தரம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடணும். 4வது வீடுன்றது வீடு, வாகனங்கள், குடும்பம் இதை பத்தி சொல்றதுனால குடும்பத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும். வீடு வாங்க போறீங்களா, வாங்கின வீட்டுல ஏற்கனவே கட்டிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு குடி போக போறீங்க. இல்லாட்டா இடம் இருந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்க போறீங்க. இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து புதுசா வாங்க போறீங்க. இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலயும் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து பாசிட்டிவா நடக்க போகுது. இது வரைக்கும் உங்க ராசியில இருக்கிற ராகு பவன் மாறதுனால குடும்பத்துல ஏற்கனவே இருந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குருவோட பார்வையும் ராகு கேதுக்கு இருக்கிறதுனால பொதுவாக வந்து ராகுவுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் குறையும். பல விஷயங்கள் முன்னேற்றமான பாதைகள் ஏற்படும். இப்போ நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும். தடைகள் குறையும். ஏற்கனவே வந்து ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்துகிட்டே இருந்தது குறையும். உடல்நிலை கோளாறுகள் வரும். உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தைராய்டு அது மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நீங்க உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு நிவர்த்தி பண்ணிக்கணும். உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்கான ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் பாசிட்டிவாகவும் சொன்னேன், நெகட்டிவாகவும் சொன்னேன். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே நடக்குமானா அது சந்தேகம். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு அதுக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு எவ்வளோ இதனோட இன்டென்சிட்டி எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன தசாபதி நடக்கிறது, அப்போ அந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, அதுக்கும் குருவுக்கு என்ன விதமான தொடர்புகள் இருக்கு, அப்போ வந்து இதில் எவ்வளவு நடக்கும் அப்படின்னு அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட கொண்டு ஜாதகத்தை காமிச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் ஜாதகமே எவ்வளோ பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய இல்லை, அது கூட நடக்கும் அப்படின்றதும் கிடையாது. ஜாதகம்ன்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, காலம் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, இறைவனுடைய அருள் இதெல்லாம் தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணிகளாக இருக்க போகிறது. ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம வந்து படிக்காமையோ இல்லை பரீட்சை எழுதாமையோ பாஸ் பண்ண முடியுமா? படிக்கிறதுன்றது உழைப்பு, அது வந்து எக்ஸாம் எழுதுறது முயற்சி, இது ரெண்டும் இருந்ததுன்னா, இறைவனுடைய அருளும் இருந்ததுன்னா, அப்போ வந்து நீங்க படிச்ச கேள்வி அங்க எக்ஸாம்ல வரலாம். அதை திருத்துற வாத்தியார் இருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கூட போடலாம், இல்லை குறைச்சும் போடலாம். சூழ்நிலை தெரியலாம், குறைச்சும் போடலாம் இல்லையா? இந்த மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் பலனுடைய இன்டென்சிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அப்போ வந்து நீங்க உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால நீங்க குருமார்களை வணங்குறது, நீங்க வந்து சித்தர்களில் போய் வணங்குறது, அப்படி இல்லாட்டினா முக்கியமா வந்து நீங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை நெய் விளக்கு போட்டு வணங்குறது, 3 தடவை சுற்றி வர்றது, நவக்கிரகங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போட்டு 9 நவக்கிரகங்களையும் சுற்றி வர்றது, 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நவக்கிரகங்கள் 9 முறை சுற்றி வர்றது. இது மாதிரி நீங்க வந்து கோயிலில் போய் வழிபட்டீங்கன்னா இறைவனுடைய அருளை நீங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் வெற்றி கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யாரும் சரியா இல்லை, எனக்கு அது மாதிரி யாரும் இல்லை தெரியல அப்படின்னா நீங்க என்ன இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம தொடர்பு கொண்டு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜோதிடத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சும்மா இந்த மாதிரி காலகட்டங்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்க உங்களுடைய முயற்சியை நீங்க தொடர்ந்தீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் தான். இறை அருளையும் நீங்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு.
ஸோ இந்த மீனராசிக்காரங்க வந்து பொதுவாக வந்து சென்சிட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் தொட்டாச்சு நீங்கள் அப்படின்னு சொன்னால் சின்ன விமர்சனங்களை கூட தாங்க மாட்டீங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து இது வந்து ஒரு நீர் ராசி. இந்த ராசி வந்து உபய ராசி. அதனால வந்து திங்கிங்ல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதனால நீங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்க மறதி அதிகமா இருக்கும். இதெல்லாம் இந்த ராசிக்கு இயல்பான ஒரு குணங்களா இருக்கு. நீங்க அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் தீரத்து ஜென்ம சனி வேறு நடக்கிறது. அதனால இதெல்லாம் குடும்பத்து ரீதியான வாக்குவாதங்கள் எல்லாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏற்கனவே இருந்த கணவன் கருத்து வேறுபாடுகள் வந்து அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணம், வீடு கட்டுறது, இது மாதிரி நல்ல பலன்களும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி பலன்களை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி எப்பவும் உங்க பக்கம் தான். இறைவன் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இறைவனே வேண்டிக்கோ. உங்களுடைய தன்னம்பிக்கை, முயற்சி, உழைப்பு இதையும் விடாதீங்க. எப்படியும் வெற்றி உங்க பக்கம் தான். நன்றி, வணக்கம்.